இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைன் ரம்மி பற்றி தான் பார்க்க போகிறோம். என் மொபைலில் நான் இன்ஸ்டாலே பண்ணப்பட்ட அப்படி ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு, அதை பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பற்றி பார்த்துருவோம். நம்ம ஸ்பான்சர் வேறு யாரும் இல்லை, நம்ம எஸ்பிஓ தான். நம்ம எஸ்பிஓ நான் சொல்கிறதுலே தெரியலையா எனக்கு அது எவ்வளோ நம்பிக்கைக்குரிய கம்பெனி, எனக்கு எவ்வளோ நம்பிக்கைக்குரிய ஒரு ஜாப் அப்படின்னு. ஸோ நான் லாஸ்ட் 4 இயர்ஸாக அதில் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஜஸ்ட் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க. நம்மளோட வீடியோஸ் பாருங்கள், எஸ்பிஓட அஃபிஷியல் யூடியூப் சேனல் பாருங்கள். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கப்போ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக நம்மளை டிஎம் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க. கேமிங் வீடியோ வரதில் புதுசாக ஏதாவது கேம் ட்ரை பண்ணலாம், சின்ன மினி கேம்ஸ் இப்போவும் ட்ரை பண்ணி போடுவோம். கொஞ்ச நாளாக அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், இப்போ மறுபடியும் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். உனக்கு புது கேம் தான் அது, பட் ரெஜிஸ்டர் கேட்குது. ரெஜிஸ்டர் கேட்காமல் இருந்தால் வந்திருக்கும். ராயல் டீம் பார்ட்டியா? இப்படி ஒரு கேம் இல்லையே. ஒரு நிமிஷம், கெஸ்ட் கொடுப்போம். அட, நான் வேறு கேம் நினச்சி நான் ஓப்பன் பண்ணேன். டக்குன்னு ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணுவோம். என்ன கேம் நான் பார்க்கல. இப்படி ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணவே இல்லையே. ஓகே 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 50 ருபீஸ் இருக்குங்க. இதை வச்சு இப்போ நம்ம ரம்மி விளாட போகிறோமா? இந்த மாதிரி கேம் சும்மா டைம் பாஸ்க்கு விளாட்றதோட நினச்சிக்கோங்க. காசுலாம் பே பண்ணி விளாடாதீங்க. இது என்னன்னே புரியலையே. ரம்மியும் இல்லை. பெட்டிங் வச்சுட்ருக்கோமா? ஓகே ஓகே. 2 ருபீஸ் கட்டியிருக்கேன். நான் 3 ருபீஸ் கட்டியிருக்கேன். 4 ருபீஸ் கட்டுறேன். இது பேர் ஏதோ சொல்லுவாங்கன்ட்டு. இல்லை இல்லை, வேறு நல்லா இருக்கேன். பரவாயில்லைங்க. இதெல்லாம் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னை காசு கட்ட வைக்கணும். என்னோடய ஓன் மணியை போட்டால் அவங்க எடுத்து போயிடுவாங்க. ஃபினான்ஷியல் லாஸஸ் தான் ஆகும் இந்த கேம்ஸில். ஸோ இந்த மாதிரி கேம் சும்மா டைம் பாஸ்க்கு விளாட்றதோடு விட்டுருங்க. எனக்கு இந்த கேம் பேரே தெரியாது. எனக்கு ரம்மி விளாட தெரியும், பட் இது எனக்கு என்ன கேமுன்னு கூட தெரில. இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, தெரில, அதுவுமே தெரியல, சுத்தமாக ஐடியா இல்லை. இந்த மாதிரி கேம்ஸில் பார்த்தீங்கன்னா என்னன்னே எனக்கு தெரில. ஆனால் நான் வின் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா ஸ்கேமுங்க அதெல்லாம். பெஸ்ட்டு பேர் இருக்கிற பட் என்கிட்ட இருக்கிறது பேரே இல்லையே. இதுக்கு பார்த்தோம் என்னன்னு தெரில. எனக்கு கேம் பேரே தெரியாமல் விளாண்டுருக்கோம். ஃபினான்ஷியல் லாஸஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? என்ன கேம் இது என்னன்னு கூட தெரில, ஆனால் நான் தான் வின்னர்னு வருது. இதெல்லாம் என்ன லாஜிக்கோ தெரிலங்க. இதெல்லாம் சிம்பிள். மேலே பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்லை நமக்கு வரல, பட் சொல்கிறேன். நான் 4 ரூபாய் கட்டி விடுவேன். மறுபடியும் இப்போ வரும், மறுபடியும் படிப்போம். கங்க்ராச்சுலேஷன் ரீகாருக்கு 340 1000 ரூபா வித்ட்ரால் பண்ணிட்டாங்களாம். நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தாங்க இதுக்கு பேர். 500 ரூபா யாரோ வித்ட்ரா பண்ணிட்டாங்களா சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த மாதிரி மற்றவங்க காசு எடுத்துட்டாங்க, நீங்கள் எடுங்க அப்படின்னு நம்மளை காசு கட்ட வைக்கிறதுக்காக போடுறது தான். 73 ரூபா இருந்துச்சு. இப்படி நம்ம கட்டிகிட்டு இருக்கிறதுனால போல். 600 ருபீஸ் 13 ரூபா தோத்துட்டேண்ணா. இப்போ தாங்க தோற்றுருக்கேன். ஓகே, இந்த சும்மா ஒரு நான் விளாட நினச்ச கேம் வேறு. இது ஜஸ்ட்டு என்னடா இது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தேன். ஓகே, இந்த கேமை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு இந்த கேம் நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். பட் ஏன் நான் இந்த கேமை விளாடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வீடியோ ஏதாவது கிடைச்சும் ஒரு அவேர்னஸ்க்காக அந்த வீடியோவை ஃபஸ்ட்டே நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த கேம் பிளேக்கு முன்னாடியும் நான் அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டு ஃபினான்ஷியல் லாஸஸ் ஏற்படுத்திக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோவில் ஆன்லைன் ரம்மியோட லீகல் ஸ்டேட்டஸை தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். பிப்ரவரி மந்த் 2021 அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி கேம் ஆடுறவங்களுக்கு அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிஸ்மெண்ட் ஆர் ஃபைன் அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. ரம்மி கம்பெனிஸ்லாம் இந்த அமெண்ட்மெண்ட் அகேன்ஸ்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த கேஸை விசாரிக்கும் போது ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாதனால ஆன்லைன் ரம்மி வந்து கேம் ஆஃப் ஸ்கில் தான், கேம் ஆஃப் லக் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லாம் இந்த ஆன்லைன்
ஆன்லைன் ரம்மி எல்லாம் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நம்ம நாட்டாம ஐயா சரத்குமார் சார் நீங்களே இப்படி பண்ணலாமா? உங்க ஃபேன்ஸும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, பொதுமக்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்க திருப்பி ப்ரொமோட் பண்ணாதீங்க சார். இது வந்து என்னோட கைண்ட் ரிக்வெஸ்டா வச்சுக்கோங்க. பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன்.